வணக்கம். சனிக்கிழமை ஜூன் மாதம் 13ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, அதாவது கிருத்திகை. திதி தேய்பிறை திரையோதசி. திரையோதசி அப்படின்னா 13ஆம் பிறை. இன்னைக்கு 13ஆம் பிறை. யோகம் சித்த யோகம். ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 முதல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய விசேஷம் கிருத்திகை. முருகன் வழிபாடு முக்கியம். சிவனும் முருகனும் ஒண்ணுதான். ஐமுகச் சிவன், அறுமுகச் சிவன். ஐமுகச் சிவன்னா சிவன், சிவனுக்கு 5 முகம். அறுமுகச் சிவன் அப்படின்னா 6 முகம் கொண்ட முருகப்பெருமான். அவரோட ஒரு முகம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்பாவோட பிள்ளைக்கு ஒரு முகம் ஜாஸ்தி, 6 முக கடவுளுக்கு. அப்பாவுக்கு 5 முகம். சிவபெருமானுக்கு 5 முகங்கள். ஏதேனும் ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். இது அனைவருக்கும் பொருந்தும். எல்லா ராசிக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செவ்வாய் கன்னி ராசிக்கு அஷ்டமாதிபதி என அடிக்கடி கூறுகிறீர்கள். நான் செவ்வாய்க்கிழமை பிறந்துள்ளேன். எனது ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில், அதாவது சிம்மத்தில் குரு. சிம்மத்தில் குரு, 2வது வீட்டில் குரு அப்படின்னா அப்போ நீங்கள் கடக லக்னம். செவ்வாய் குரு ராகு சந்திரன். செவ்வாய் குரு ராகு சந்திரன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கா. அப்போ 1980 இருக்கும். ஆமாம், செவ்வாய் குரு ராகு எல்லாம் வந்தது. சனி மட்டும் அப்போ முன்னால் போச்சு கன்னிக்கு. 1980 பான். குட்டி இங்கிலாந்து 1980 பிறந்திருக்கீங்க. 79 80 80 தான். ஏன்னா சனி போயிடுச்சு. 80 தான் சனி நவந்தது, சிம்மத்தை விட்டு கன்னிக்கு போச்சு. செவ்வாய் குரு ராகு சந்திரன் வக்ரம் பெற்றுள்ளது. இது சார் ராகு எப்படி சார் வக்ரம் பெறும்? செவ்வாய் குரு வக்ரம்னா ஓகே, ராகுக்கு வக்ரம்லாம் கிடையாது. செவ்வாய் குரு வக்ரம், சந்திரனுக்கும் வக்ரம் கிடையாது. பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் கணிக்கும் பொழுது தேதி, கிழமை, நட்சத்திரம் கேட்பது போல் ஊரையும் கேட்கிறார்களே. பிறந்த ஊர் அவசியமா? ராமாபுரம் லட்சுமி ஒடுக்கநாதன். ஆமாம், ஊருக்கு ஊர் சூரியோதயம் மாறும் இல்லை. பாம்பேயில் பிறக்கிற குழந்தைக்கும் கல்கட்டாவில் பிறக்கிற குழந்தைக்கும் 15 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வருமே சூரியோதயத்தில். அதனால் சூரிய உதயம் தேவை. எந்த ஊரில் குழந்தை பிறந்தது என்று நீங்கள் சொன்னால்தான் அந்த தேதியில், அந்த நேரத்தில், அன்று அந்த ஊரில் எத்தனை மணிக்கு சூரியோதயம், அன்று அந்த ஊரில் எத்தனை மணிக்கு சூரியோதயம், சூரியோதயத்திலிருந்து கணக்கிட்டால் இது எத்தனை நாழிகை கழித்து ஜனனமாக இருக்கிறது, உதயாதி நாழிகை இத்தனைக்கு ஜனனம் அப்படின்னு போடணும் இல்லையா? அதுக்காக விருத்தாச்சலம் சக்திவேல் ஒரு கதை சொல்கிறாரு, நல்லா இருக்கு. சமணர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தபோது அக்காலத்திலே அவர்களுக்கு பயந்து சிதம்பரம் நடராஜரை எடுத்து சென்று விட்டார்கள். கோவிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். போய் எங்கே வச்சாங்கன்னா குத்தாலம் அருகில் உள்ள வேணுவனத்தில் உள்ள புளிய மரத்தில் ஒளித்து வைக்கப்பட்டது. மீண்டும் சைவம் பெருகி அவர்களின் கை ஓங்கிய பிறகு சிலையை தேடினார்கள். வைத்த இடம் தெரியவில்லை. வானில் அசரீரி ஒலித்தது. வேணுவனத்தில் நான் இருக்கிறேன் என்று அங்கே சென்று பார்த்தபோது அப்பொழுது எறும்புகள் சாறை சாறையாக சென்று நடராஜர் சிலையை காட்டியது. பிறகு நடராஜர் சிலை சிதம்பரம் சென்றது. புளிய மரத்தை பிளந்து கொண்டு வந்த சுயம்பு லிங்கம் இங்கே உள்ளது. சரி, அது எங்கே? அந்த புளிய மரம் எங்கே இருக்கு? நீங்கள் சொல்கிற வேணுவனம்ங்கிறது எந்த ஊர்? இது ரெண்டையும் சொல்லுங்க. அது சொல்லவே இல்லையே சக்திவேலு. அதாவது நடுவில் 2-3 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆட்சி ரொம்ப பயங்கரமாக இருந்ததுனால அந்த கோவில் விக்கிரகத்தெல்லாம் எடுத்து வேற எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு அப்புறமா எல்லாம் சரியானதுக்கப்புறம் கொண்டு வந்ததுங்கிறது இது நடந்திருக்கு. உண்மைதான். ஆனால் எங்கே கொண்டு போய் ஒழிச்சு வச்சாங்க, அங்கே எங்கே அந்த சிவலிங்கம் பூமியிலேன்னு வந்தது, அந்த இடத்தின் பெயர் என்ன? நீங்கள் வேணுவனத்தில் அப்படின்னு போட்டிருக்கீங்க. வேணுவனம்னாக்கா மூங்கில் காடுன்னு அர்த்தம். நிறைய இடத்துல இருக்குது. வேணுவனநாதர்னே பேர். திருநெல்வேலியில்
நெல்லையப்பருக்கு பேர் வேணுவண்ணநாதர்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அதுவும் வந்து மூங்கில் காடாக இருந்த இடம் தான் அது. அதனால் நீங்கள் சொல்லுகின்ற இந்த வேணுவனம்ங்கிறது எங்கே இருக்கிறது? குத்தாலம் அருகில் உள்ள வேணுவனத்தில்னு போட்டிருக்கீங்க. அது எந்த குற்றாலம்? குத்தாலம்னு கும்பகோணத்துக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் ஒன்று இருக்குது. திருநெல்லை மாவட்டம் தென்காசி கிட்ட ஒரு குத்தாலம் இருக்குது. இதில் ரெண்டில் எந்த குத்தாலம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத அடுத்த கடிதத்தில் போடுங்க. சக்திவேல் விருதாச்சலம். ஹனுமத் ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி போல வட இந்தியாவில் சனி பகவான் அவதரித்த வைகாசி மாத அமாவாசையை சனி ஜெயந்தியாக கொண்டாடுகிறார்கள். சனி பகவான் வைகாசி அமாவாசையில் தான் அவதரித்தாரா? தெரியல, நான் படித்ததில்ல, அந்த மாதிரி வரல. வைகாசி மாதத்து அமாவாசையை வடநாட்டில் சனி ஜெயந்தியாக கொண்டாடுகிறார்களாம். சனி பகவான் ஜெயந்தியாம். தகவலை அளித்த லக்ஷ்மி ஒடுகநாதன் ஆட்சிக்கு நன்றி. ஆனால் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டல, இதுதான் ஃபஸ்ட் டைம். சனி ஜெயந்தியை பற்றி இவங்க தான் சொல்கிறாங்க, இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம், புதுக்கோட்டை சமஸ்தான பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், இப்படி பல பஞ்சாங்கங்கள் உள்ளன. முதலில் எந்த பஞ்சாங்கம் எப்போது யாரால் உருவாக்கப்பட்டது? யார் முதலில் பஞ்சாங்கத்தை கணித்தார்கள் அப்படின்றத பற்றி கேட்குறாங்க அவங்க. அது தெரியலிங்க, அதெல்லாம் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கிற விஷயம் அது. சரபோஜி ராஜா வந்து தஞ்சையை ஆண்ட காலத்தில் இந்த பஞ்சாங்கம் கணிக்கிறவர்களெல்லாம் வந்து கஞ்சனூரில் நிறைய ஜோதிடர்கள் இருந்ததாக சொல்வார்கள். கஞ்சனூர்னு ஒரு ஊர், நவக்கிரக தலங்களிலே இப்பொழுது அது சுக்கிரனுக்குரிய தலமாக கருதப்படுகிறது. அந்த கஞ்சனூர் அப்படின்ற இடத்துல சுக்கிரன் சிவனை வழிபட்ட தலம். அங்கு நிறைய ஜோதிடர்கள் இருந்திருக்கிறார்கள் பழைய காலத்தில். சரபோஜி மகாராஜா தஞ்சையை ஆண்டபோது அவர்களை ஆதரித்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. தஞ்சாவூரில் வந்து நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ஜோதிடத்திற்கு பெரிய ஊக்கமளிக்கப்பட்டது. ஜோதிடர்களுக்கெல்லாம் அப்போ போஸ்டிங், கவர்மெண்ட் போஸ்டிங்கே கொடுத்தாங்க. யாரும் எதிர்க்கலை. அன்றைக்கி அதெல்லாம் யாரும் எதிர்க்க மாட்டாங்க. ஜோதிடர்களெல்லாம் அவையிலே ஆஸ்தான வித்வான்களாக வைத்திருந்தார்கள். சரபோஜி பீரியடு, அதுக்கு முந்தின பீரியடு எல்லாமே அந்த மாதிரி இருந்திருக்கு. ரகுநாத நாயக்க மன்னர்னு ஒருத்தர் இருந்தார். தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர்கள் வம்சம் ஒன்று உண்டு. நாயக்க மன்னர்கள் தஞ்சையை ஆண்டனர் ஒரு காலத்தில். அதில் ரகுநாத தொண்டைமான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ரகுநாத நாயக்கர், ரகுநாத தொண்டைமான் கிடையாது, தொண்டைமான் அங்கே ராமநாதபுரம். ரகுநாத நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஜோசியம்னா ரொம்ப பிடிக்குமா. எல்லா ஜோதிடர்களையும் ஆஸ்தானத்தில் வந்து சமஸ்தான வித்வானாக ஆக்கி அவங்களோட இவர் வந்து பெரிய பெரிய விவாதங்கள்லாம் நடத்துவாராம். அப்போ தான் என்னாச்சு, ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நிறைய இந்த சின்ன சின்ன குட்டி தேவதைகளை எல்லாம் வசியப்படுத்திக்கிட்டு யட்சி வசியம் பண்ணி இந்த பில்லி சூனியம் வைக்கிறது இதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுதான் அப்போது. அப்போ அவர் கூப்பிட்டு இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எதை வச்சு பண்ணுறாங்க, என்ன கணக்கில் அப்படி பண்ணுறாங்க, எந்த மந்திரத்தை எப்படி ஏவறாங்கன்றதெல்லாம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாராம் ராஜாவே. அப்போ வந்து கேரளாவை சேர்ந்த சில பேர் அங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. அவங்கெல்லாம் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதில் மாந்தின்னு ஒன்று இருக்குது, துணை கிரகம். அந்த மாந்தி எங்கே இருக்குங்கிறத வச்சு தான் இவருக்கு ஏவல் செய்ய முடியுமா, தீமை செய்ய முடியுமா முடியாதாங்கிறதே முடிவு பண்ணுவாங்க. அந்த மாந்தி வந்து இந்த இடத்துக்கு வர்ற டைம் வந்து அன்றைக்கி டேட்டில் இவங்க செய்யும்போது ஏதோ ஒரு கணக்கு வச்சு மாந்தி இப்போ இங்கே இருக்குது, இப்போ பண்ணுன்னு சொல்லி பண்ணுவாங்க. அதனால் மாந்தி தான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அளிக்குது. இந்த தீய சக்திகளை ஏவல், பின்லி, சூனியம்லாம் பண்ணுறதுல மாந்தி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொன்னாங்களாம். உடனே ரகுநாத நாயக்கன்ற அந்த மன்னர் வந்து ஒரு உத்தரவு போட்டாராம். மந்திரியை கூப்பிட்டு கேட்டாராம், இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டாராம். மாந்தியை குறிப்பிடக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் அரசாங்கம். ராஜா உத்தரவு போடுங்க, மாந்தியை மென்ஷன் பண்ணக்கூடாது, எங்கே இருக்குன்னே போடக்கூடாது. மாந்தியை போட்டால் தானே அதை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறான். மாந்தியை சொல்லாதே, மறைச்சிரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அதுக்கப்புறம் அந்த உத்தரவு போட்டாங்க. அப்போ வந்து கோவிந்த தீட்சிதர் அப்படின்னு ஒரு பெரிய மேதை, எல்லா கலைகளும் தெரிஞ்சவர், பெரிய நாலேஜ் அந்த கோவிந்த தீட்சிதர். கோவிந்த தீட்சிதர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கார். அந்த கோவிந்த தீட்சிதர்கிட்ட மன்னர் ரகுநாத நாயக்கர் விவாதம் செய்தபோது கோவிந்த தீட்சிதரின் அட்வைஸின் பேரில் மாந்தியை போடுறத விட்டுட்டாங்க. அதனால் தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் மாந்தி போடுற வழக்கமே இல்லாமல் போய்விட்டது. கேரளாவில் மாந்தி வச்சு தான் ஜோசியமே ஆரம்பிப்பான்.
மாந்தி இல்லாமல் எப்படி நான் ஜோசியம் சொல்கிறதுன்னு கேட்பாங்க கேரளாக்காரங்க. மாந்தியே போடாமல் இருக்கீங்களே எப்படி ஜோசியம் சொல்கிறதுன்னு கேட்பாங்க. அவங்க தே கிவ் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ், டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தே கிவ் ஃபார் மாந்தி. எந்த பஞ்சாங்கம் முதலில் வந்தது அப்படின்னு இவங்க கேட்டாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் 300 வருஷத்து கதை. இதெல்லாமே நமக்கு இவ்வளோதான் கிடச்சிருக்கு. 300-400 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயங்கள். அதுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இந்த பஞ்சாங்கம் கணிக்கும் தொழில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஒரு சயின்ஸ், அது அஸ்ட்ரானமியை நமது முன்னோர்கள் ரொம்ப தீவிரமாக ஆராய்ஞ்சிருக்காங்க. குறிப்பிட்ட தேதியிலே குறிப்பிட்ட நேரத்தில் சிவலிங்கத்தின் நெற்றியிலே வெளிச்சம்படும். அந்த மாதிரி ஒரு 10 கோயில் இருக்குது. எவ்வளோ கேல்குலேஷன் போட்டிருந்தா பூமியுடைய சைஸு, அந்த கோவில் கட்டுற இடத்துடைய லேட்டிடியூடு, அதோடைய ஹைட்டு, சூரியன் வரும்பொழுது அது எத்தனை டிகிரியில் வந்தால் அங்கேருந்து அந்த சூரிய ஒளி அந்த கோபுரத்தில் இருக்கிற ஓட்டை வழியாக நெத்தியில் வேணும்னா அவன் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருக்கணும். அதை கட்டினவன் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு நம்ம முன்னோர்கள். அதனால் வெறும் பஞ்சாங்கம் கணிக்கிறது மட்டும் இல்லைங்க, வானவியல் சாஸ்திரத்திலே நமது முன்னோர்கள் புலி. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான அற்புதமான, ஓஹோஹோன்னு புகழ்ந்து கொண்டே போகலாம், அவ்வளோ சிறப்பான நல்ல நாள். சந்திரனும் செவ்வாயும் ராசியிலே இணைந்திருக்கின்றன. ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு உச்சம். சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது, குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது, குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கிறது, கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறு பட்டியலிட்டு கொண்டே போகலாம், அடுக்கி கொண்டே போகலாம். ஒரு யோகம் 2 யோகம் இல்லை, நிறைய யோகம். அதனால் ஏதோ பெருசாக நல்லது நடக்க போகுது, பெரிய அளவில் ஏதோ நன்மை நடைபெற போகிறது என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அது. டைம் நல்லா இருக்குது அப்படின்னா அன்றைக்கி தான் ஜாஸ்தி முயற்சி பண்ணணும், அன்றைக்கி படுத்து தூங்கக்கூடாது. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, மிகவும் நன்றாக இருக்கிறது, மிகச்சிறப்பாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. எனவே இந்த நாள் நல்ல நாள். வியாபாரம் வளர்ச்சி அடையும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேஷராசி அன்பர்களே, ஆரோக்கியம் திடமாக இருக்க போகிறது, அசைக்க முடியாது உங்களை யாராலையும். மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் பெரிய பெரிய செலவுகளெல்லாம் வரும். அது எல்லாமே நல்ல செலவாக தான் இருக்கும். நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடந்தால் நல்ல செலவு தானே வரும். இப்போ உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ கல்யாணம், நீங்கள் தான் நடத்தணும், அப்போ பெரிய செலவு தானே அது. மண்டபத்துக்கே இன்றைக்கி செவரல் லேக்ஸ் கேட்குறாங்க. மண்டப வாடகையே ஒரு நாளைக்கு பல லட்சத்தில் வருது. அதனால் பெரிய பெரிய செலவுகள் எல்லாம் ஏற்பட போகின்றன. உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ திருமணம் அல்லது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது, அல்லது உங்கள் வீட்டு பிள்ளையை படிக்க வைப்பதற்காக ஒரு பெரிய தொகையை எடுத்து ஃபீஸ் கட்டுவீர்கள். அதுவும் நல்ல செலவு தானே. கல்வி செல்வம் கொடுக்குறோம் இல்லையா, தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். எனவே அதையும் செய்ய வேண்டும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். செலவுகள் ஏற்பட்டாலும் அது நல்ல செலவாகத்தான் இருக்கும். நடைபெறும் எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக இருக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு கடமையை முடிக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருப்பீர்கள், அது இப்பொழுது முடிந்துவிடும். அந்த கடமையை ஆற்றுவதற்கு, அதை செய்வதற்கு உங்களுக்கு இறைவன் வழிவகுப்பான். யூ வில் டிஸ்சார்ஜ் யுவர் டியூட்டிஸ் வித்தவுட் எனி ப்ராப்ளம் ஆர் அப்டக்கிள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே 2-11 கூடையவர்கள் தனலாபாதிபதி சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் பணம் மழை மாதிரி கொட்டும். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி எங்கே கேட்டாலும் பணம் கொடுப்பாங்க. வியாபாரத்தை வளர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை இப்பொழுது பெருக்குவீர்கள். வியாபாரம் பெருகும், வளர்ச்சி அடையும், விரிவடையும். அந்த எக்ஸ்பான்ஷன் பண்ணோன்னா நிறைய பணம் தேவைப்படும். அந்த பணம் இப்போ கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு பணம் தேவையில்லவா, அந்த பணம் இப்பொழுது கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ராசியிலே குரு உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதியான சந்திரன் 10ஆம் இடமான மேஷத்திலே 10 குடைவனோடு இணைந்து மிக சிறப்பான சந்திரமங்கள யோகம், கஜகேசரி யோகம், குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம்,
என ஏராளமான யோகங்களை ஏற்படுத்தி உங்களை திக்குமுக்காட செய்ய போகிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் நல்லது நடக்கும், எங்கே போனாலும் எல்லாமே சக்ஸஸ். ரொம்ப சுலபமாக வெற்றி பெறுவீர்கள். கடினமான வேலைகளை சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு நாள் நல்லா இருக்கு. எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதை முழுமையாக செய்து முடித்து விட்டு தான் திரும்புவீர்கள். அறகுறையாக பண்ணுறதுங்கிற பேச்சே கிடையாது. கடகராசி இன்னைக்கு எடுத்த காரியம் சக்ஸஸ். என்ன பண்ணாலும் ஜெயம், வெற்றி வெற்றி வெற்றி. எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கடகராசிக்கு விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியான நாள். கிரகங்களெல்லாம் ஓகோன்னு இருக்குது, கையிலேயே பிடிக்க முடியாது. என்ன இவ்வளோ பெரிய ஒரு யோகமா, இவ்வளவு சிறப்பான கிரக நிலவரமா? இதெல்லாம் எப்பாவது தான் வரும், அடிக்கடி வரக்கூடிய கிரக யோகங்கள் அல்ல. ராசியிலே குரு உச்சம், 10ஆம் இடத்திலே செவ்வாய் சந்திரன், 10ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி, 10 குடைவன் 10ல் ஆட்சி பெற்று சந்திரனோடு இணைந்திருக்கிறது. எனவே இந்த குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கள யோகம், கஜகேசரி யோகம் என ஏராளமான யோகங்கள் ஏற்பட்டிருப்பதால் நிச்சயமாக இது ஒரு பெரிய லக்கி டே லக்கி டே லக்கி டே. சூப்பர் சூப்பர் கடகம். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வீர்கள். மாணவர்கள் அற்புதமாக படிப்பார்கள். கல்வியிலே நல்ல ஆர்வம் ஏற்படும். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மேற்கல்வி படிப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். மேலே படிக்கணும்னு விரும்பினீங்கன்னா அதுக்கான சீட் கிடைக்கும், அட்மிஷன் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று ஏற்படும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும், பேசாதீங்க. நாளைக்கு காலையில் 7-12 வரைக்கும் இருக்குது சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் இருக்கிறது, நாளை அதிகாலை முடிந்து விடுகிறது. எனவே கன்னி ராசி அன்பர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராவது ஏமாற்றி வாங்கி போயிடுவாங்க, இல்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனை வருது, பூனை வருது, அது வருது, இது வருது, நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன் அப்படிலாம் சொல்லி காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாமே புஷ்ஷுன்னு போயிடும், ஒன்றுமே இருக்காது. அப்படி எதுவுமே இல்லை, அப்படி ஒரு இன்சிடெண்ட்டே இல்லை. இல்லாத ஒன்றை சொல்லி பணம் வாங்கிடுவாங்க. ஜாகிரதையாக இருங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7-10 கூடையவர்கள் 7ஆம் இடத்தில் இணைந்ததால் இப்பொழுது அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகாத துலா ராசியினருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியிலே மிக சிறப்பான முன்னேற்றத்தை இப்பொழுது எதிர்பார்க்கலாம். 9 குடைவன் 9ஆம் இடத்தில் ஆட்சி, 7 குடைவன் 7ஆம் இடத்தில் ஆட்சி. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். துலா ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. மிகச்சிறப்பான நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியும் 9 குடைவனும் ஒன்றாக இணைந்து நன்மை செய்கின்றன. ராசி அதிபதியும் 9 குடைவனும் இணைந்தால் அது ஒரு பெரிய யோகம். மறைவு ஸ்தானத்தில் இணைந்திருக்கின்றன. 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியும் 9 குடைவனும் இணைந்திருப்பதால் யோகம் உண்டு. ஆனால் கொஞ்சம் கம்மியாக வரும். அள்ளி கொடுக்கறதுக்கு பதிலாக கிள்ளி கொடுப்பாங்க, அதுவும் யோகம்தான். எனவே இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். ராசி அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கின்ற அற்புதமான நாள். 6 குடைவன் 8ஆம் இடம் சென்று மறைவு பெற்றதால் விபரீத ராஜயோகம் என்கின்ற ராஜயோகம் இன்றைய தினம் ஏற்படுகிறது. 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். பதவி உயர்வு உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு வழங்கப்படும். வேற ஒருத்தருக்கு அதை கொடுக்கறதா இருப்பாங்க. அவரை கூப்பிட்டு பேசும்போது அவர் சரியாக பிடி கொடுத்து பேச மாட்டார். மேலதிகாரிகளை எல்லாம் ஒரு மாதிரி தெனாவட்டா கிண்டல் பண்ணிவிடுவார். ஆமாம், இத்தனை வருஷம் கொடுக்கல, இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறேன், இப்போ தான் கொடுக்குறீங்களாக்கும் ப்ரமோஷன்னு அப்படின்னு. அவங்க கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா இவனை கூப்பிட்டு மரியாதை கொடுத்து ப்ரமோஷன் கொடுக்கலான்னு சொன்னால் இவன் ரஃபாக பேசுகிறான் அப்படின்ட்டு, சரி நீங்கள் வாங்க சார் அப்புறம் பார்க்கலாம் சார் அப்படி சொல்லி அனுப்பிட்டு அந்த ப்ரமோஷனை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராமல் உங்களை கூப்பிட்டு ப்ரமோஷன் தான் அப்படி அப்படிம்பாங்க. எனவே தனுசு ராசிக்கு எதிர்பாராத விதமாக சில பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்விலே அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள். மகர ராசி அன்பர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது. உச்சம் பெற்ற குரு ராசியை பார்க்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9ஆம் பார்வையாக ராசி அதிபதியை பார்க்கிறது. 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறது.
எனவே அதிக 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 நன்மைகள், பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. நீங்கள் ராஜாவாகி விடுவீர்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் தான் ராஜா. நீங்கள் வச்சது தான் சட்டம். நீங்கள் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாலும் அது சேல் ஆகும். உங்களுடைய தொழில் சர்வீஸ் ஓரியன்டாக இருந்தால் அதில் உங்களை எல்லாரும் புகழ்வார்கள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. உத்தியோகம், தொழில் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானாதிபதியை குரு பார்க்கிறது. தனஸ்தானாதிபதினா 2 குடைவன். 2 குடைவன் யார்? சனி தான். ராசி அதிபதியும் சனி, 2 குடைவனும் சனி. அந்த சனி இப்போ 3ல் இருக்குது. கடகத்திலேருந்து 9ஆம் பார்வையை குரு பார்த்துட்டு இருக்கு. எனவே 2 குடைவனை குரு பார்ப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் விளங்குகிறது. கும்ப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வழக்கம் போல் உங்களுடைய வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வாக்குஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக கும்பராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். மீன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 5 குடைவனும் 9 குடைவனும் 2ஆம் இடத்தில் இணைந்ததால் யோகம். 5 குடைவன் மீனராசிக்கு 5th லார்ட் யாரு? சந்திரன். 9 குடைவன் 9th லார்ட் யாரு? மீனத்துக்கு 9ஆம் வீடு விருச்சிகம், அதற்கு அதிபதி செவ்வாய். 9 குடைவன் செவ்வாய், பாக்யாதிபதி செவ்வாய், 9th லார்ட் செவ்வாய், 5th லார்ட் சந்திரன். அந்த செவ்வாய் சந்திரன் both of them are combined at one place in the second house. சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து விட்டன 2ஆம் இடத்தில். இது ஒரு பெரிய யோகம். தனஸ்தானத்திலே 2 திரிகோணாதிபதிகள் இணைப்பு என்பதால் தன லாபம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. பெரிய பெரிய தொகை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. பெரிய தொகையாக இருக்கும். எத்தனை சைஃபர்னு உட்காந்து எண்ணணும், விரல வச்சுட்டு எண்ணினாதான் தெரியும் அவ்வளோ சைஃபர். எனவே இது ஒரு நல்ல நேரம், நல்ல நாள். லைஃபே செட்டில் ஆகிடும். ஒன்ஸ் ஃபார் ஆல் லைஃப் செட்டில் ஆகிடும். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்.